அடுத்ததாக நான் சொல்ல போகிறது மிக முக்கியமானது, ரொம்ப முக்கியமாக கவனிச்சுங்க. என்னன்னா எளிமையான பரிகாரம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னேன். பேட்ச் ஃப்ளவர்ஸ். இதில் எத்தனை பேருக்கு இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க? சிலவ பேக் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவா, சிலவ பேட்ச் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவா. தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரியும் தெரியாது. ஆனால் மிக அதிக அளவில் பயனை தரக்கூடிய, ஒரு இமீடியட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வழிமுறை, இல்லை சின்ன ஒரு பரிகாரம்னு சொல்லலாம். இந்த பேட்ச் ஃப்ளவர்ஸ்லேயே கிட்டத்தட்ட நம்மளுடைய பிளானட்ஸ் இருக்கு இல்லையா, கிரகங்கள், அதனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஃப்ளவர்ஸும் இருக்குது. அது அடுத்தடுத்த பதிவில் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்ன பேட்ச் ஃப்ளவர்ஸ் இந்த கல்யாணத்திற்கு தேவை? எனக்கு கல்யாணம், ஒரு மாப்பிள்ளை வேணும், நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், வாழ்க்கையில் எல்லா சௌபாகியங்களும் வேணும் அப்படின்னு இருந்தாலும் முதல்ல பொண்ணோ மாப்பிள்ளையோ நம்மளுக்கு கிடைச்சாதானே அதுக்கு அடுத்ததெல்லாம் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அதற்கு நான் எதை சொல்லணும் அப்படின்னா, சிக்கரி, வாட்டர் வயலட், ஹோலி, இந்த 3 பேட்ச் ஃப்ளவர்ஸ், ஃப்ளவர் தெரப்பின்னு சொல்லுவாள் இதுக்கு. ஏன்னா நம்ம எல்லா பிளான்ஸுக்கும் உயிர் இருக்குது, எல்லா ஃப்ளவருக்கும் உயிர்ண்டு. நீங்கள் உட்காந்து தாவரத்தோட முன்னாடி, ஒரு பிளான்ட்டோட முன்னாடி பாட்டு பாடுங்களேன், 2 பூ பூக்கிற இடத்துல 10 பூ பூக்கும். ஏன்னா அதுகளுக்கு காது இருக்குது. அந்த ஒலி அதிர்வுகள் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ரொம்ப சங்கடமாக இருக்கும்போது அவள்கிட்ட போய் பேசி பாருங்க, அப்படியே பாதியாக குறைஞ்சிடும். ஏன்னா அது அப்படியே நம்மளை ஹீல் பண்ணும், நம்மளுடைய பிரச்சனைகளை எடுத்துட்டு நம்மளுக்கு வழிகாட்டுதலை கொடுக்கும். ஸோ அதனால தான் துளசி செடி வைங்கன்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் பயன்பாடு இருக்குது. கிட்டத்தட்ட 38 ஃப்ளவர்ஸ் இருக்குது ஃப்ளவர் ரெமடியில். 38 வகைகளுக்கும் வித்தியாசமான பயன்பாடுகள் இருக்குது. எப்படி சான் பண்ணணும்? உங்களுடைய கடவுள் குலதெய்வம் யாருன்னு பாருங்க, அவளை வேண்டிங்கோ. அதுக்கப்புறமா இஷ்ட தெய்வம் யார், உங்களுக்கு பிடித்தமான குரு இருந்தால் அவள் பேரை சொல்லுங்க. 3 பேரையும் சொல்லிவிட்டு, எனக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமையணும், இல்லைன்னா பொண்ணு அமையணும், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ நான் சொல்ல போகிற பேட்ச் ஃப்ளவர்ஸை நீங்கள் எனக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும். அந்த பேட்ச் ஃப்ளவர்ஸ் உங்களுடைய கட்டளை பிரகாரம் இயங்கி எனக்கு நல்லதை கொடுக்கணும்னு வேண்டிக்கணும் மனசுக்குள்ள. உங்களுடைய பிரார்த்தனை ரொம்ப 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 முக்கியம். இதை எப்போ சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கார்த்தாலையும் இல்லை படுக்க போகும்போதோ ஈவினிங்கோ எப்போ வேணுமா சொல்லலாம், எப்போ வேணுமா கூப்பிடலாம். ஆனால் சொல்லும் போதெல்லாம் நம்மளுடைய கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேட்ச் ஃப்ளவர்ஸோட பேரை சொன்னாதான் அது இயங்கும். புரியறது இல்லையா? கடவுளுடைய அனுமதி இல்லாமல் அவற்றை இயக்க முடியாது. அதனால் அதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்க. கடவுளோட பேரை சொல்லிட்டு, அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த மந்திராவை சொல்லிட்டு இதை சொன்னேன்னாலே ஆட்டோமேட்டிக்காக பவர் ஏறிண்டே இருக்கும் நமக்கு. ஆனால் வீட்டில் உட்காந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த அதிர்வுகள், ஒலி அதிர்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றி அமைச்சிடும். ஸ்ரத்தையோடு பண்ணும்போது தான், நம்பிக்கையோடு பண்ணும்போது தான் அதனுடைய பலாபலன் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துட்டு இதோட 4 ஓரத்துலேயும் மஞ்சள் தடவிக்கோங்க. நல்ல விஷயம் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் 4 மூலையிலும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா ஒரு பிள்ளையார் சுழி போட்டுட்டு இப்போ நம்ம எழுத ஆரம்பிக்க போகிறோம்.